இன்னைக்கும் லூனார் கேலண்டர் நடைமுறையில் இருக்கு. யாரெல்லாம் நடைமுறைப்படுத்திட்டு இருக்காங்கன்னா இஸ்லாமியர்கள் அதை பின்பற்றுறாங்க. இன்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா ரம்ஜானை வந்து உங்களுடைய இயர்லி கேலண்டர்ல வச்சு நீங்க ஒரு நாள்ல சொல்ல முடியாது. அவங்க நிலவை பார்த்துட்டு தான் டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. தட் மீன்ஸ் வருடங்கிற கான்செப்ட் அவங்க கிட்ட கிடையாது. வருஷம்ங்கிறது கிடையாது. அந்த வருட நாளுக்குள்ள அதெல்லாம் கட்டமைக்கல அவங்க. சோ மாதத்துல அந்த நிலவு எப்போ வருதோ அந்த டைம்ல வந்து இது பண்ணிடுவாங்க. அதான் அவங்களோட கிளாக். இது வந்து வேட்டை சமூகங்களுக்கு போதும். சரி, இந்த கேலண்டர் வந்து ஒரு வேட்டை சமூகத்திற்கு போதுமான விஷயங்களை கொடுத்துரும். இந்த நேரத்துல வேட்டையாடும், இந்த நாள்ல குட்டி போடும், இந்த நாள்ல இதுன்னா ஒரு மேய்ச்சல் சமூகத்துக்கும் வேட்டை சமூகத்துக்கு இது ஓகேவா போயிடும். ஆனா மனிதனுடைய பரிணாமம் அடுத்த கட்டத்தை நோக்கி நகருது. அந்த பரிணாமத்துல வந்து பாத்தீங்கன்னா விவசாயம்ங்கிற ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறான். இயற்கையவே தனக்கு தகுந்தாப்புல அது வரைக்கும் இயற்கையோட ஒன்றிதாங்க வாழ்றான். ஏதாவது கிடைக்கிறத திண்டுக்கிறான். இயற்கையோட ஒன்றி வாழக்கூடிய வாழ்க்கை அது வந்து இந்த மருதத்திணைங்கிற அந்த திணை உருவாகிறதுக்கு முன்பு வரைக்கும் மனிதன்கிட்ட அப்படியே இருக்குது. பட் மருதத்திணைன்னு வரும் பொழுதுதான் அவன் வந்து அந்த இயற்கையை தனக்கு தன் வசப்படுத்துறான். ஃபுட் ஷார்டேஜ் இருக்கு, அதுக்கு முன்னாடி வசப்படுத்துறான். அதாவது மேய்ச்சல் சமூகமா இருக்கும்போதே மாடுகள் ஆடுகள் எல்லாம் எடுத்து கொண்டு வந்து வளர்க்க ஆரம்பிச்சு தனக்கு பயன்பாட்டுக்கு கொண்டு வந்துடுறான். பட் அது வந்து பெரிய அளவு சேஞ்சஸா அவன் காட்டை அழிக்கணும்னு அவசியம் இல்ல. கேட்டலுக்கு அப்புறம் தான் அக்ரிகல்ச்சர் வருது. ஆமா, மேய்ச்சல் சமூகத்துக்கு அப்புறம் தான் அதெல்லாமே வருது. இவங்க என்ன பண்றாங்க, சரி விவசாயம் அப்படின்னு சொல்லி இறங்கும்போது முதல்ல அவனுக்கு எம்டி லேண்ட்ஸ் வேணும். இயற்கையில் அப்படி கிடையாது. சமதளங்கள் வேணும். இயற்கையில் அப்படி ஒன்றும் கிடையாது. அந்த சமதளங்கள் வந்து நிலையான தளங்களாக என்னைக்குமே இருக்காது. சரி, ஏன்னா சமதளங்கள்ல ஆறு வந்து எப்படி வேணாலும் டைவர்ட் ஆகி போயிட்டு இருக்கும். அப்ப அவன் ஆறு டைவர்ட் ஆகாம அவன் டேம் கட்ட வேண்டியது. இந்த வேலையெல்லாம் இயற்கையை வந்து ஆல்டர் பண்ற வேலையெல்லாம் வந்து எங்க ஆரம்பிக்குதுன்னா விவசாயம்ங்கிற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் நடக்குது. ரிக்வயர்மெண்ட் எல்லாம் வருது ஒன்னொன்னா. அதுக்கப்புறம் தான் நம்மளோட கல்ச்சர்ல தனி சொத்துங்கிற ஒரு கான்செப்ட் எல்லாம் வருது. புரியுதுங்களா? குடும்ப முறைங்கிறது குறிஞ்சி முல்லையிலுமே இருக்குது. அது வந்து இந்த தனி சொத்து அடிப்படையில கட்டமைக்கப்படுறது. அந்த தனி சொத்து, அந்த பாரம்பரியம், அந்த மரபியல் எல்லாம் ரொம்ப இறுக்கம் பெறுறது, குடிவெளி குளங்கள் உருவாகிறது, இது எல்லாம் பல குடிகள் உருவாகிறது. இதெல்லாமே வந்து உங்களுக்கு இந்த மருதத்திணைங்கிற ஒரு விஷயம் வந்ததுக்கு அப்புறம் தான் உருவாகுது. இன்ஃபேக்ட் இந்த மாதிரியான வளர்ச்சிக்கு மருதத்திணை தான் சப்போர்ட் பண்ணுது. ஸோ இதை வந்து நீங்க மனிதர்கள் வந்து ஏன்னா சில கம்யூனிஸ்ட் எல்லாம் சொல்லுவாங்க ஆதிகால மனிதன் வந்து பாத்தீங்கன்னா தனி சொத்துங்கிற ஒரு விஷயம் இல்லாமல் இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா ஒன்ஸ் என்னைக்கு மருதத்திணைன்னு வந்தானோ அங்க தனி சொத்துங்கிறது தேவைப்பட ஆரம்பிச்சது. கான்செப்ட் இஸ் நெசசரி. அப்ப இந்த மனித நாகரிக வளர்ச்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க திரும்ப வந்து பழங்குடி மக்களை வந்து எடுத்துக்காட்டா காட்டக்கூடாது. ஸோ தேர் லைஃப் வந்து கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்ட். அவங்களுடைய வாழ்வியல் முறை என்பது நம்மளால வாழ முடியாது. இனிமே அந்த ஐடியாலஜியை கொண்டு வந்து இங்க இருக்கிற இடத்துல நீங்க பொருத்தவே முடியாது. கரெக்ட். புரியுதுங்களா? பழங்குடி மக்கள்கள் காட்டுக்குள்ள வாழ்றாங்க, கிடைச்சதை எடுத்துட்டு வாழ்றாங்க. அவங்க கிட்ட தனி சொத்துங்கிற கான்செப்ட்ல பகிர்ந்துண்டு வாழ்றாங்கன்னா நல்லதுதான், ஓகே. அவங்களுக்கு இது ஓகே. அது வந்து ஏன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஷார்டேஜ் வரும்போது அவங்க கண்டிப்பா எல்லாமே ப்ராப்ளம்குள்ள வருவாங்க. அவங்க வேற இடத்துக்கு நகர்ந்து போக வேண்டியது வரும். அந்த இடத்துல யாரும் இல்லைங்கும் போது பிரச்சனை கிடையாது. ஆனா இன்னைக்கு ஹியூமன் பாப்புலேஷன் அதிகரிச்சிருச்சு. நகர்ந்துலாம் போனா எட்டி வாயிலே மிதிப்பான். கரெக்டா? எல்லாருக்கும் அதனால இந்த தனி சொத்து இல்லைங்கிற சொல்லக்கூடிய சமூகங்களோட நிலைமை இன்னைக்கு என்னன்னு பாருங்க. நீங்க இருக்கக்கூடிய நீங்க நிறைய ட்ரைபல் பீப்புள்ஸ் வந்து இங்க நம்ம குறவர்களை சொல்லலாமா? தமிழ் குறவர்கள் எல்லாம் மாறிட்டாங்க. இன்னைக்கு நீங்க வந்து நீங்க நரிக்குறவர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த நக்காலேங்கிற சொல்ல சமூகம் வடக்குல இருந்து வந்தவங்க அவங்களுடைய லைஃப்லாம் வந்து பாருங்க தனி சொத்து இல்லைங்கிறதுனாலதான் அவங்களுடைய பிரச்சனையாக இருக்குது. நகர்ந்துட்டே இருக்கும்போது அவங்களால நிலையான வாழ்க்கையை இது பண்ண முடியல. அது ஒரு எஜுகேஷன் இதுல இருந்து எல்லாமே அவங்களுக்கு பாதிப்புக்குள்ளாகிற இடமாக அது மாறி போயிடுது. சரியான தொழில ஒரு இடத்துல இருந்து பண்ணாதான் அந்த இடத்துல பிசினஸ் இதெல்லாம் வரும். சோ இது இல்லாம என்ன அந்த மனித இனம் பரிணமிச்சு வந்துட்டு இருக்குது. அதுல ஒரு அது ஒத்து வராதுன்னு சொல்லி விடப்பட்ட அந்த கான்செப்ட்ஸ் வந்து அந்த சிச்சுவேஷனுக்கு கரெக்டா பொருந்தி இருக்கலாம். சரி, அன்றைய சூழலுக்கு அது பொருந்தி இருக்கும். அதை விடாப்படி இழுத்துட்டு வரணும்னு அவசியம் இல்லை. புரியுதுங்களா? அந்த சூழலுக்கு அது பொருந்துச்சு. இன்னைக்கு சூழலே மாறிடுச்சு, உலக சூழலும் மாறிடுச்சு. அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி நம்மள தகவமைத்துக் கொள்ளணுங்கிறது ஒரு விஷயம் இருக்கு. சோ மருதத்திணைக்கு நம்ம மாறிட்டோம். இன்னும் மருதத்திணையில தான் நம்ம இருக்கோம். மருதத்திணைக்கு அடுத்து ஒரு திணைன்னு இன்னும் வரல. மேபி ஏதாவது ஸ்பேஸ்ல எல்லாம் போயிட்டு எலான் மஸ்க் ஒரு புண்ணியத்துல போகும்போது மேபி அந்த பழங்குடி வாழ்வியல் முறை தேவைப்படலாம். ஏன்னா அங்கெல்லாம் நமக்கு எல்லாமே ஒவ்வொரு இதுல இருந்து தாவி தாவி போயிட்டு வாழலாம்ல. சோ அது மாதிரி ஏதாவது ஒண்ணு வந்துச்சுன்னா மேபி அந்த கல்ச்சர் தேவைப்படலாம். ஆனா இப்போதைக்கு வந்து மருதத்திணை அப்படிங்கிற இடத்துல நம்ம ரிஜிட்டான அந்த சொத்து இதெல்லாத்தையும் உருவாக்கு. அப்ப இந்த மருதத்திணைக்கு வந்த உடனே இந்த கல்ச்சர் அவன் உருவாக்கி இந்த விவசாய பூமியை அவன் உருவாக்கும் பொழுது அவனுக்கு இருந்த ஒரு பெரிய மேஜர் இஷ்யூ இந்த மாத கேலண்டர்ல சீசன்ஸ் அவனால கணிக்க முடியல. எப்ப மழை பெய்யும், எப்ப வெயில் அடிக்கும், எப்ப வறட்சி வரும், எப்ப புயல் அடிக்கும்,
இலையுதிர் காலம் எப்போ வரும் எதுவுமே அவனால வந்து அனலைஸ் பண்ண முடியல. அது மட்டும் இல்லாம இது வந்து எந்த வருடத்துல எந்த சீசன்ல பூ பூக்கும், எப்ப அது காய் வைக்கும், அது எப்ப விதைக்கணும். இப்ப ஒரு பூ பூக்கும், காய் வைக்கும், அதுக்கப்புறம் சீசன் மாறிடுச்சுன்னா அது காயாக மாறி பழமாக மாறுறதுக்கு முன்னாடி அந்த செடி பட்டு போயிடும். தானியங்களும் அதேதான். புரியுது. அப்ப தப்பான சீசன்ல வச்சீங்கன்னா அந்த செடி வளர்ந்து வரும்போது காலியாயிரும். அந்த விதையும் வேஸ்ட். அந்த எல்லாமே வேஸ்ட் ஆயிடும். அப்ப அது எப்படி கிடைக்கும் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ்? அப்ப அது கரெக்டான காலகட்டத்துல கரெக்டான பருவத்துல வச்சு அது கரெக்டான இடத்துக்கு ஹார்வெஸ்ட் பண்ணி எடுக்கிற இடத்துக்கு வரைக்கும் அது வரணும். அப்ப அந்த சீசன் வந்து அவன் வந்து கணிக்கணும். அப்ப ஒவ்வொரு பயிரும் எந்தெந்த காலத்துல போடணும், எந்தெந்த காலத்துல அறுவடை எடுக்கணும், இது எல்லாத்துக்குமே மாத கேலண்டர் பத்தல. அப்ப அவன் என்ன பண்றான், சூரிய நாட்காட்டியை உருவாக்குறான். அதான் சோலார் கேலண்டர். அது வரைக்கும் நாளை கணக்கிடுறதே சூரியன் தான். நாளை கணக்கிடுறது சூரியன் போய் வருது, அவ்வளவுதான். அதுக்கு அடுத்து வந்து மாதத்தை கணக்கிடுறது சந்திரன், லூனார் கேலண்டர். இது ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி நாள் மாதம் ரெண்டையும் கலந்து கூட சீசனையும் கணக்கு வைக்கணும். சூரியனோட இன்னொரு எக்ஸ்ட்ரா இன்புட் எடுக்கிறான், ஈக்ரோனாக்ஸ். அதாவது எங்க போகுது, எந்த திசையில போகுது, எந்த சூரியன் வந்து ஈக்ரோனாக்ஸ். அது எப்படி அவன் கண்டுபிடிக்கிறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, படுத்து வானத்தை பார்த்துட்டு இருக்கான். ஒரு நாள் சூரியன் எப்படி வருது, கொஞ்சம் மாசங்கள் கழிச்சு பார்த்தா சூரியன் அந்த பக்கம் உதிக்குது. இன்னொரு சில மாசங்களும் அந்த பக்கம் உதிக்குது. அதுக்கப்புறம் திடீர்னு திரும்ப இந்த பக்கம் கொஞ்சமா டைவர்ட் ஆகுது. பாத்துட்டே இருக்கான். இது என்னது, ஒரு நாளைக்கு இங்க வருது, அப்புறம் அங்க போகுது, அங்க வருது, இங்க வருது. அப்ப அவன் கணக்கு எடுக்கிறான். அது அங்க இருக்கும்போது என்ன வருது, இது இங்க வரும்போது நமக்கு இங்க என்ன நடக்குது, இதெல்லாம் அவன் பாத்துட்டு இருக்கான். அப்புறம் அது ஏன் அதனால அங்க போகுது, ஏன் இதனால வருதுன்னு சொல்லி தட்சிணாயனம் உச்சநாயனம் சொல்லி அந்த 2 டெர்மினாலஜி உருவாக்குறாங்க. இந்த வட செலவு தென் செலவுன்னு சொல்லுவாங்க. இப்படி போயிட்டு திரும்ப இப்படி ரிட்டர்ன் ஆகுறது, இப்படி போயிட்டு ரிட்டர்ன் ஆகுற அந்த டைமிங் இருக்குல்ல, அதான் ஈக்ரோனாக்ஸ். அந்த ஈக்ரோனாக்ஸை கணக்கு பண்ணி இவங்க வந்து வருடங்களை பிரிக்கிறாங்க. அந்த வருட பிறப்பை வந்து ஈக்ரோனாக்ஸ் இது கணக்குல வச்சுதான் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த பிக்சர் கூட பாத்திருப்பீங்க. அந்த டைம்ல ஒரு வருஷம் ஃபுல்லா ஒரு வருஷம் போயிட்டு அப்படி ரிட்டர்ன் ஆகுது பாத்தீங்களா. அந்த ரிட்டர்ன் ஆகுற அந்த டைம் இருக்குல்ல, இங்க இருந்து ஆரம்பிக்குது, இப்படி போயிட்டு வரும், திரும்ப இங்க இருந்து சூரியன் இப்படி போகும், திரும்ப இப்படி வரும். இதுக்கு ஆகிற டைம் தான் ஒரு வருஷம்னு நினைச்சுக்கிறான். இப்படி போயிட்டு இப்படி வர்றதுக்கு ஒரு டைம் இருக்குல்ல, இது ஒரு வருஷம் சுழற்சி. அதுக்கப்புறம் இங்க இருந்து திரும்ப ஸ்டார்ட் ஆகி போறது அது ஒரு வருஷம். அவன் வந்து இப்படி பாத்துக்கிறான். இந்த ஒரு ஃபுல் கம்ப்ளீட் சைக்கிள் அடிக்கணும்னா அது ஒரு வருஷம்ட்டு. அப்ப இந்த நியூ இயர்ஸ் வந்து அவன் என்ன பண்றான், எய்தர் அந்த பக்கம் வைக்கணும் இல்ல இந்த பக்கம் வைக்கணும். அப்ப அவன் சீசனுக்கு தகுந்த மாதிரி ஒரு பக்கம் வச்சு நியூ இயர்ஸ ஒவ்வொரு கல்ச்சரும் அவன் நாட்டுக்கு தகுந்த மாதிரி ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதை வந்து என்னுடைய கருத்துப்படி இந்த தமிழர்கள் தான் ஆரம்பத்துல வருட கணக்குகளை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இந்த வருட கணக்கோட வச்சு, ஏன்னா விவசாயம் தான் இங்க முதல்ல தோன்றுது. நம்மளுக்கு இப்ப வரும்ல, பொங்கல் வருது. அப்ப இத வச்சு அவங்க தீர்மானிக்கிறாங்க, இந்த முறையில ஒரு வருட பிறப்பு அப்படின்னா அது தமிழர்களுக்கு சித்திரை வருட பிறப்பு தான். சரியா? சாரிங்க, ரொம்ப சாரி. எந்த இங்கிலீஷ் மந்த்னு சொன்னாதான் புரியும் எனக்கு. ஏப்ரல் 14 வரும் உங்களுக்கு. அதான் கொண்டாடிட்டு இருந்தோம். சோ சித்திரை இது. ஆனா இதுவும் எக்ஸாக்டா கரெக்டா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. இன்னைக்கு வந்து நீங்க ஏப்ரல் 14 தான் வருட பிறப்பை கணிக்க முடியுமான்னு பார்த்தா அது பண்ண முடியாது. ரீசன்னா மாறிடுச்சு. சோ அன்னைக்கு அதை வச்சு, அதான் அன்னைக்கு எப்படி அந்த வருடத்தை எல்லாம் கணக்கு பண்ணாங்கன்னா அவங்க வந்து உட்காந்து கணக்கு பண்ணுவாங்க. சோ ரிட்டனா ஒரு கேலண்டர் வச்சுட்டு அதை வந்து மேட்ச் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. அக்யூரசி பின்னாடி போவாங்க அவங்க. ஆமா, ஏன்னா அப்பதானே விவசாயத்தை கரெக்டா பண்ண முடியும். நீங்க வந்து இயற்கையை பார்த்து தானே நீங்க அதை எடுத்துக்கணும். இன்னைக்கு அந்த முறை வந்து கைவிடப்பட்டுருச்சு. அப்போ சொல்லும்போது எனக்கு இன்னைக்கு தமிழ் கேலண்டர் எப்படி பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது இன்னைக்கும் வந்து இந்த இதை பார்த்து பண்றவங்களும் இருக்கிறாங்க. ஆனா ஆக்சுவலா என்னன்னா, இங்கிலீஷ் கேலண்டர்ல இருக்க டேட்ஸுக்கு ஈக்குவலன்ட் டேட்ஸா இங்க மாத்தி வச்சிருக்காங்க. அந்த ஈக்குவலன்ட் டேட்ஸ் அப்படியே போட்டு எடுத்து கொடுத்துறது. இது இந்த டேட் வரும்போது இந்த டேட், இந்த டேட் வரும்போது இந்த டேட் அப்படின்னா உங்களுக்கு சித்திரை வந்து எப்படி கரெக்டா மெயின்டைன் ஆகும். அப்ப இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம சரியான சித்திரை மாசம் எதுங்கிறதே இன்னைக்கு நமக்கு தெரியல. சித்திரை 1 தான் நமக்கு புத்தாண்டு. அப்ப அந்த சித்திரை 1 தான் அந்த புத்தாண்டு அப்படிங்கும் பொழுது அதை நீங்க வந்து கரெக்டா கணக்கிடுறதுக்கான அந்த ஒரு இது தள்ளி போயிருச்சு. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா இந்த சித்திரை, இந்த வைகாசி, இந்த இதெல்லாம் இருக்குல்ல, இதுவும் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு அடுத்த படிநிலையாக நட்சத்திரத்தை வந்து மையப்படுத்தி இன்னும் அக்யூரசிக்காக நட்சத்திர பேட்டர்ன்ஸ் வச்சுதான் இந்த மாதங்களை நம்ம உருவாக்கி இருக்கிறோம். அப்ப இது எல்லாமே தமிழர்களுடைய அந்த விண் சார்ந்த அறிவையும் அது சார்ந்த ஒரு புரிதலையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு வரைமுறை. அஸ்ட்ரானமிக்கல் நாலேஜ். இது இருந்தா தான் விவசாயம் பண்ண முடியும்.